சென்னை ஏதாவது ஃபர்ஸ்ட் வெளியூர் போய் முதல்ல எங்க போயிட்டோம்? 3 வருஷம் கண்டினியூஸா பெஸ்ட் ரேடியோ ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் அவார்டு. அது வந்து ஒன்று அபூர்வ ராகங்களுக்கு வாங்கினேன். ஓகே. அடுத்தது வந்து இது ಎರಡು ಕನಸುன்னு புட்டண்ண கனகால் அவருடைய படம். 3வது வந்து எல்லோரும் நல்லவரேன்னு 5 லாங்குவேஜில் ஜெமினி எடுத்தாங்க. ஓகே. அதுக்கு வாங்கினேன். அப்போது ரெகுலராக நான் பாலச்சந்தர் ஷூட்டிங் போவேன். நான் போன உடனே லோகு ஒரு நிமிஷம் லைட்டாக போனேன் அப்படின்ட்டு என் தோளில் கை போட்டு பேசுவேன். அதுக்கு நடுவில் என்ன வந்து நினைத்தாலே இணைக்கும் முன்னாடி நிழல் நிஜமாயிடுதுல என்ன காத்தால கூப்பிட்டு மேக்கப் டெஸ்ட் எடுத்தார் பாலச்சந்தர் சார். நான் போனேன், மேக்கப் சுருள் முடியல விட்டு சோபன் போக மாதிரி அப்படின்னு எடுத்து டையெல்லாம் கட்டி எடுத்தார். எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல்ரா நீ பண்ணுற. இல்லையா எனக்கு வராது. இன்னும் கம்யூனிட்டி காலத்தில் வந்து எதுக்கு ஃபோட்டோ எடுத்துறேன், நானே பாஸ்போர்ட் ஃபோட்டோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, நீங்கள் கூப்பிட்றீங்க வந்தேன். ஏடா என்ன உன்னை பார்த்தா எவ்வளோ பார்த்தா இந்த இது நினச்சேன் அப்படிங்க சார். ஒன்று ஃபோட்டோ எடுத்ததுக்கே இவ்வளோ திட்டுறீங்களே, நான் சரியாக நடிக்கட்டால் இன்னும் எவ்வளோ திட்டுவீங்க. ஹைதராபாத்தில் ஷூட்டிங், என்னால் கோச்சிங் நடந்து வர முடியுமாண்ணா சொல்லுங்கள். நீங்கள் அனுப்புகிற வரைக்கும் நான் திட்டு வாங்கிட்டே இருக்கணும். எப்படி சார் வரும் எனக்கு? நான் இப்போது ஒரு ட்ராமா நடிக்கிறேன், கிரேசி தீவ்ஸு. பட் அது ஒரு டயலாக் வர்பலாக பேசுகிறேன். அதுக்கு உண்டான எப்போதுமே எங்கே டயலாக் பேசலையோ அந்த இடத்துல தான் ஒருத்தனுக்கு நடிக்க தெரியணும். எனக்கு அதெல்லாம் வருமானு தெரியல. உங்களுக்கும் எனக்கு வருமானு தெரியுமா தெரியல. நீங்கள் என்ன வச்சு ரிஸ்க் எடுத்து இந்த கோவத்தில் நாளைக்கு ரேடியோ ப்ரோக்ராம் கொடுக்காத இதுவாயிடும். என்னடா நீ அப்படின்னு நிறைய பேசிட்டு அந்த ஃபோட்டோவையும் வாங்கி வந்துட்டேன். டிவிக்கு நான் எடுத்தேன் ஸ்டில்ஸ். நான் கட் பண்ணி பாஸ்போர்ட் ஆகிட்டேன். அது எடுத்து அது பண்ணேன். அப்புறம் தான் நினைத்தாலே நினைக்கும் போது ஒரு சிங்கப்பூர்ல எடுக்க வேண்டிய ஒரு சவுண்ட் ஸ்டூடியோ ஷாட்டை என் ஸ்டூடியோல எடுத்துட்டேன். அது இங்கேயே எடுத்தேன். அந்த நம்ம பாரிஸ்காரன் இருக்கிற ஒரு சைனாக்கார பல் டாக்டரை கூப்பிட்டு வந்து உட்காந்து வச்சு அட்மாஸ்பியருக்கு அது தெரியறதுக்காக ரஜினி வந்து சார் நம்பாளா ஒரு $5 $10 தரேன் பாரு, நம்ம ஊர் புத்தியை காட்டுற பற்றியா அப்படிம்பேன். இதுதான் டைலாக் நமக்கு. அப்போ அது பண்ணேன். அதுக்கு பிறகு தான் நான் என் ட்ராமா ட்ரூப் ஆரம்பித்தேன். சரி ஆரம்பித்து ட்ராமா பண்ணேன். அப்புறம் தான் ட்ராமா ட்ரூப் இல்லை 1973 என் ட்ராமா ட்ரூப் ஆரம்பிச்சேன். 73 ஆரம்பித்தேன். அப்போ முதல்ல நான் நடிக்கலை. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது நாடகப்பிரியா தான். அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா வச்சிருந்த குரூப் வந்து கற்பகம் கலா மந்திர் அப்படின்னு. அதில் எஸ்வி ரமணன், அனிருத்துடைய தாத்தா அதெல்லாம் இருந்தாங்க. அதில் வந்து டிஎஸ் பாலையா எல்லாம் நடிச்சிருக்காங்க. அந்த டிஎஸ் பாலையா, எஸ்டி சுப்புலக்ஷ்மி, சச்சு அவங்களாம் ஸ்டேஜில். அப்போ அது ஒரு பெரிய காலகட்டம். அப்போவும் நான் ஸ்டேஜில் சேர் எடுத்து போடுறதுக்கு வீட்டில் அது ஸ்டேஜ் இது ப்ராம்ப்டிங்கிட்ட மெயின்டெனன்ஸ் அவ்வளோதான். அதெல்லாம் ஒன்றுமே ட்ராமான வெளியூர்னா முதல் நாளே கிளம்பி போயிட்டு அங்கே என்னெல்லாம் ஆர்கனைஸ். சென்னை ஏதாவது ஃபஸ்ட்டு வெளியூர் போய் முதல்ல எங்கே போயிட்டு நாங்கள் எங்கள் ட்ராமா ட்ரூப் ஆரம்பித்து எங்களுக்கு முதல் சான்ஸ் வந்து விசு தான் வாங்கி கொடுத்தான் எங்களுக்கு பெங்களூரில். சரின்ட்டு பெங்களூரில் ஒரு பஸ் வச்சுட்டு, அப்போ பெங்களூரில் எங்களுக்கு ட்ராமாவுக்கு பேமெண்ட் வந்து 1000 ரூபா போக வர பஸ்ஸு கிஸ்ஸு எல்லாத்தையும் சேர்த்து 1000 ரூபா. ஓகே. அப்போல்லாம் என்ன நீங்கள் சிட்டியில் நாங்கள் 400 ரூபா 500 ரூபாயோ என்னமோ வாங்கிட்டு இருந்தோம். 1000 ரூபானு பாக்கி பஸ்ஸுக்கெல்லாம் அவ்வளோதானே ஆகும். 500 ரூபா ஆகும். 600 ரூபா ஆச்சுன்னு நினச்சிக்கோங்களேன் பஸ்ஸுக்கு. ஃபுல் பஸ்ஸுக்கு பணத்தை கொடுத்துட்டோம், அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். ராத்திரி கிளம்பணும். எல்லோரும் மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் கிளப் வந்துட்டாங்க. அதுக்குள்ளே ரகசியமாக சோமபானம் இருந்தவங்கலாம் அது பாட்டுக்கு சோமபானம், அடுத்த குரூப்பெல்லாம் டீ சீட்டாடுறது இதெல்லாம் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க. நான் பாட்டுக்கு பஸ்ஸுக்கு போனால் பஸ் இப்போ வரும் சார், அப்போ வருங்கிறான். அப்புறம் அந்த பின்னிக்கிட்ட தான் நிற்குதுங்கிறான். பின்னிக்கிட்ட பார்த்தா பிஸ்னிக்கிட்ட இப்போ பாடி கட்ட வேண்டிய பஸ்ஸெல்லாம் நிற்குது. இந்த பஸ்ஸுக்கெல்லாம் இவன் எப்போ பாடி கட்டி நமக்கு கூப்பிட்டு போகிறது அப்படின்னு பார்த்தா காலத்தால் 5 மணிக்கு சொல்கிறான் பஸ்ஸு வரல சார் அப்படின்னு காசை கொடுத்துட்டான். இங்கேயா டீயா குடிச்சு தள்ளுறாங்க. அதுக்கிட்ட மயிலாப்பூர் பக்கத்தில் இருந்த டீ கடை இவங்க ராத்திரி முழுக்க இங்கே தான் இருக்க போகிறாங்க. அவன் டீ கடை ஓப்பன் பண்ணி வச்சுட்டான். ஃபுல்லாக டீ அது பண்ணி சாப்பிட்டு அங்கே இருக்காங்க. அப்போல்லாம் நாங்கள் 35 பேர் இருந்தோம். அப்புறம் காலத்தால் அங்கே போயிட்டு அப்புறம் பெங்களூர்லேருந்து வந்த ஒரு பஸ்ஸை பிடிச்சா அவன் சொல்லிட்டான் 800 ரூபா ஆகும். பரவாயில்லன்ட்டு நம்ம கமிட் பண்ணிட்டோம், போயிட்டு வருவோம், என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு. பஸ்ஸு வந்து அந்த பஸ்ஸு வந்து ஏற்றிக்கிட்டு எங்களை ஏற்றிக்கிட்டு அந்த சந்தில் போய் நிறுத்தி இந்த சந்தில் போய் நிறுத்தி டயரை ஏற்றுறது இது பார்சல் சர்வீஸ் மாதிரி ஏற்றி வாணியம்பாடிக்கிட்ட இப்போ ஒரு 1 மணிக்கு போகிறோம். வாணியம்பாடிக்கு
பஸ்ஸு டமால்னு பஞ்சர் சத்தம் கிழிஞ்சிருச்சு டயர், ஒட்டவே முடியாது. வேறு பஸ்ஸில் எது வேணால் கைட்டி போடலாம். சரி அங்கே போய் அவன் அங்கே இருந்து பிறகு பண்ணி நாங்கள் கரெக்டாக பெங்களூருக்கு ஹாலுக்குள்ளே ரவீந்திர பாரதி அந்த ஹாலுக்குள்ளே என்டர் பண்ணுறோம். ஆடியன்ஸ் எல்லோரும் வெளில போயிட்டுருக்காங்க 7:10 டைம். ஐயோ, அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாதுல்ல. அங்கே நம்பருக்கு பண்ணால் அவருக்கு ட்ராமா போடுறப்ப அவர் கிளம்பி எங்கே போயிட்டார், பாசாய் சம்சவா கிருஷ்ணன், அவர் அங்கே ஹாலுக்கு போயிட்டார். என்ன பண்ணுறதுல ஹோல் ஆடியன்ஸ் போகிறாங்க, டியூ டு இது கேன்சலிங் த ஷோன்னு போடுறோம். உங்கள் ட்ராமா கேன்சல். ட்ராமா ஃபஸ்ட்டு ட்ராமா வெளியூர் கேன்சல். அவராக என்ன பண்ணுவார், பாக்கி பணம் கொடுன்னு எப்படி கேட்க முடியும், அட்வான்ஸ் மட்டும்தான் அவர்கிட்ட வாங்கியிருக்கோம். சரின்ட்டு அவர் பணம் ஆனால் சாப்பாடெல்லாம் போட்டு அனுப்பிச்சார். அதுக்குள்ளே பாக்கி பேர் கவலையில் தண்ணி அடிச்சு அந்த சாம்பார் மூஞ்சியை விட்டு அவன் மூஞ்சியெல்லாம் கழுவி எனக்கு தண்ணி அடிக்கிறது மேலே ஒரு வெறுப்பு ஏற்படுற காரணமே இந்த மாதிரி ஆட்சியை பார்த்து பார்த்தேன். நீ தண்ணி அடி வாந்தி அடி, ஆனால் மல்லாக்கா படுத்துட்டு உண்மையிலேயே எடுத்துக்கிட்டாங்க. யார் நீயே துடைக்க, நான் தான் வந்து துடைக்க வேண்டும். இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து பார்த்து பழகிட்டோம். அதனால் அப்புறம் என்ன பண்ணேன், அடுத்த ட்ரிப்பு அப்புறம் எல்லாத்தையும் இருக்கிற காசெல்லாம் வாங்கினா கொடுத்து மெட்ராஸுக்கு வீட்டுக்கு வந்து பாக்கி காசையும் கொடுத்து அந்த பஸ் அனுப்பிச்சிட்டோம். அனுப்பிச்சு ட்ராமா போடல. அதுக்கப்புறம் நாங்கள் 10 பேர் மட்டும், நடிக்க வேண்டிய 10 பேர் மட்டும் கிளம்பி பிருந்தாவனில் போயிட்டு அங்கே ஹோட்டல் போட நேராக ஹாலுக்கு போனோம். ட்ராமா போட்டு அன்றைக்கி நைட்டு கிளம்பி வந்து அதுக்கு வந்து அப்போ 2000 ரூபா பணம் கொடுத்தாரு. அதில் ஒரு அந்த லாஸ் எல்லாம் போய் நமக்கு காம்பன்சேஷன். ஏன்னா அவர் கொடுத்தது 1000 ரூபா அட்வான்ஸ், 1000 ரூபா நமக்கு வர வேண்டிய பேமெண்ட்டை கேட்க முடியாது, கேட்கல. இதில் அந்த 2000 ரூபா அவர் கொடுத்துட்டார். கொடுத்தோன்னே அதுக்கு அடுத்த பிளே வந்து மறுபடியும் சேலத்தில் ஃபிக்ஸ் பண்ணி. அது என்ன பிளே? அந்த ஃபர்ஸ்ட் பெங்களூர் போடுறதா இருந்தது? போடுறது கண்ணாமூச்சி. ஓகே. கண்ணாமூச்சி கிட்டத்தட்ட ஒரு 30 பிளே கிட்ட இருக்குல்ல சார்? 25 பிளே, 24 பிளே ஃபுல் லெங்க் பிளே. 25வது பிளேங்கிறது வந்து காமெடி தர்பார் இல்லைன்னா அவியல்னு பேர். எல்லா ட்ராமாலேருந்து ஹைலைட்ஸ் அது பண்ணுறது அந்த மாதிரி. ஓகே. ஸோ இந்த கண்ணாமூச்சி தான் ஃபர்ஸ்ட் பிளே. அதுதான் பிளே வந்து எங்கள் ட்ராமா ட்ரூப் வந்து அவன் ஒரு தனிமரம். ஹீரோ வந்து நாகேஷ், டைரக்டர் வந்து மௌலி, கதை வசனம் இயக்கம் மௌலி. மௌலியோடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் டைரக்ஷன் இதுதான். நான் சிங்கப்பூருக்கு போயிருந்தோம், சிங்கப்பூர் மலேசியா. நான் ட்ராமா ட்ரூப் ஃபுல்லாக கோபி தேட்டர்ஸ்னு டி கோபாலகிருஷ்ணன் ட்ரூப்பில் தான் நாங்கள்லாம் இருந்தோம். அங்கே போனால் வி வர் ட்ரீட்டட் இன் ஏ டிஃப்ரெண்ட் மேனர். நாங்கள் 22 பேர் சேர்ந்து ஒரு ரூமு. இந்த 22 பேருக்கு ஒரு ரூமா? பெரிய ஹால் பார்த்தேன். என்ன இந்த கல்யாண மண்டபத்துலலாம் படுத்து போவோம் அது மாதிரி, ஜமுக்காலம் போட்டு அந்த மாதிரி. ஜமுக்காலம் போட்டு படுத்துக்கிறதுக்கு நம்ம இதுக்கு கப்பலில் வந்து மலேசியா வரணுமா அப்படிங்கிற மாதிரி. இது அந்த ட்ராமா நடத்தினவர் வந்து இன்டர்நேஷனல் ரேஸ் எல்லாம் நடத்துறாரு. அவர் வீட்டுக்கு நம்மளெல்லாம் பிடிச்சி போய் கூப்பிட்டா அவங்க வீட்டில் இந்த கோணிப்பையில பணம் போட்டு அமுக்குறாங்க. கோணியில் டாலர்ஸ் கோணியில் போட்டு அமுக்கி கட்டி அந்த மாதிரி. அப்போ ஒருத்தருக்கு வச்சுக்கோங்க அப்படின்னா, சார் இதெல்லாம் வேணாம் சார் ப்ளீஸ் அப்படின்னு. அதே மாதிரி நான் மலேசியா போனபோது மறுபடியும் தத்தோசாமிவேல் என்னுடைய நல்ல நண்பராகும்போது, என்ன பிரதர் என்னவா நடிக்கிறீங்க நீங்கள் அப்படின்ட்டு இப்படி எடுத்து ஒரு பண்டில் டாலர்ஸை கொடுக்குறாரு கையில். சார் எதுக்கு சார், நான் உங்களை பார்த்து ஒரு வணக்கம் சொல்லுது. ஒன்றும் சார் நீங்கள் என்ன பிரதர்னு கூப்பிட்றீங்க, இது போகிறோம் சார். அன்றைக்கி நான் வாங்கியிருந்தேன்னா அதுக்கு அடுத்த தடவை நான் அவரை அதுக்கப்புறம் 10 தடவை நான் சந்திக்க முடியுது. நான் அவர் என்ன மீட்டிங்கில் இருந்தாலும் எஸ் வி சேகர் பேசுகிறேன் சார், ஒரு 1 ஹவரில் கூப்பிட்றேன், 1 ஹவரில் வண்டி வரும், போய் பார்த்துட்டு வரோம். நம்ம அடுத்தவ முகத்தை பார்த்து பேசிட்டா பிரச்சனை இல்லை, பாக்கெட்டையே பார்த்து பேசியிருந்தாங்க சரியா வராது. அப்படி அதனால நாங்க வந்து அந்த கப்பல்ல திரும்பி வரும்போதே கேப்டன் நாங்க எல்லாம் தமிழ் ஆளுங்க. கப்பல்ல சிங்கப்பூர் மலேசியா ஃபிளைட் எல்லாம் இல்ல, கப்பல்லாம் ஃபிளைட். அவர் கோபி அவர் ஃபேமிலி நாங்கெல்லாம் கப்பல்ல போனோம். எவ்வளவு நாள் சார்? இங்கேருந்து 3 நாள். 3 டேஸ்ல 3 டேஸ் 3 டேஸ் 4 டேஸ் 4th டே போயிட்டோம்னு நினைக்கிறேன். போயிட்டு மெட்ராஸ், தூத்துக்குடி, ஸ்ரீலங்கா கிராஸ் பண்ணி நேரம் அப்புறம் கேஎல் தான். பினாங்லேருந்து கேஎலுக்கு நைட்டு. அப்போதான் ரோட்ல அந்த சேப்பு கலர் லைட் எரியறதெல்லாம் பார்த்தோம். இந்த ரிஃப்ளெக்டர் இருக்கு, என்ன ரோட்ல எல்லாம் லைட் போட்டிருக்காங்க, ஒயர் எங்கேருந்து கொடுத்துருப்பாங்க இப்படிலாம் யோசிச்சுருக்கோம். ஏன்னா அப்போ நான் 22 வயசு. அண்ட் இதெல்லாம் பஸ் இருக்குமா அப்போ பினாங்லேருந்து கேஎல்? கார் எல்லாம் ஆளுக்கு 4 பேருக்கு ஒரு கார். அது என்ன பெரிய இம்போர்ட்டட் கார்ஸ் தான். அதெல்லாம் ஒரு சந்தோஷமான இது. அந்த ட்ராமாலாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்.
ரொம்ப பிரமாதமாக போச்சு. பட் ட்ரீட் பண்ணது எங்களுக்கு பிடிக்கல. நான் நினச்சேன் ஒரு ஷோ ட்ரூப்பு மாதிரி ஆரம்பிக்கணும், எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் போனால் எல்லோரும் ஒரே மாதிரி போனோம் அப்படின்னு. அப்படி வரும்போது தான் அங்கே கேப்டன் எல்லாம் ஹெட் குக்கை பார்த்து ஒரு தேங்காய் ஒன்று கடனுக்கு வாங்கி அப்படியே டெக்கில் உடச்சி பூஜை போட்டு அங்கேயே ஆரம்பிச்சது தான். தண்ணியில் ஆரம்பித்தாலும் இனி வரைக்கும் ஸ்டடியாக போயிட்டுருக்கிற ட்ரூப்புமே நான். ஆச்சு 50 இயர்ஸ் ஆச்சு. 7000 ஷோ கம்ப்ளீட் பண்ணோங்கிறது இட்ஸ் எ ரெக்கார்ட் ஆன் தமிழ் தியேட்டரா இல்லை சவுத் இண்டியன் தியேட்டரான்னு தெரியாது. பட் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து எல்லா கண்ட்ரீஸுமே ஆல்மோஸ்ட் போயிருக்கோம். எல்லா கண்ட்ரீஸுமே ஆல்மோஸ்ட் போயிருக்கோம். ஜப்பான்லேயும் போய் போட்டிருக்கோம். ஸ்கிட்டு தான் ட்ராமாவுடைய போர்ஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஜப்பானில். லண்டன் போகல இன்னும். அது கொஞ்சம் சில பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால அப்போ போக முடியலை. அது இப்போ கேட்குறாங்க, லண்டன் ஃப்ரான்ஸ் கேட்குறாங்க, துபாய். அது ஒன்று வந்து ட்ராமாவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டுன்னு ஒரு விஷயம் பண்ணேன். பெரிய தம்பி ட்ராமா போட்டபோது கல்கியில் வந்தது அது. அதை பார்த்துட்டு ஸ்ரீதர் ஐயங்கார்னு ஒருத்தர் வாஷிங்டன்லேருந்து, நாங்கள் சிவாஜி கலைமன்றம்னு ஒன்று வச்சுருக்கேன் சார், நான் வந்து இந்த ட்ராமாவை பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா. நான் எப்படி என் ட்ராமாவை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க? நான் இல்லை சார், உங்கள் ரோல் தான் சரியான ஆள், நானே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறேன், பாக்கியெல்லாம் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அது எப்படி சார்? நான் இங்கேருந்து ஆடியோ ஸ்கிரிப்டை டைலாக் அனுப்புகிறேன், இந்த பேப்பரையும் வச்சுக்காதீங்க, நாங்கள் இப்போ ஸ்கிரிப்டு வேறு பெர்ஃபார்ம் பண்ணுறது வேறுன்னு சொல்லி ஆடியோ ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சிட்டு நானும் என் ஒய்ஃபும் மட்டும் ஒரு 2 days முன்னாடி போயிட்டு அங்கே ரிஹர்சல் பண்ணிவிட்டு அதோடு நடித்தோம். அதுக்கு பிறகு அது ஒரு பெரிய ஃபேஷனாக போச்சு. 2003 வரைக்கும் நான் அது மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன். அதாவது நீங்கள் மெயின் கேரக்டர் மட்டும் நான் பண்ணுவேன், அங்கே இருக்கிறவங்க. அப்புறம் துபாய், தோஹா அங்கெல்லாம் போகும்போது, அபுதாபி, குவைத்தெல்லாம் போகும்போது கூட 2-3 பேரை அழைச்சிட்டு போவேன் வேறு சில ட்ராமான்னு. ஏன்னா அப்புறம் தான் நான் ட்ரூப் அமெரிக்காவே ஃபுல் ட்ரூப்போட 3 தடவை போயிருக்கேன். We have created a record in US. 32 days 28 shows போட்டோம். ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் அத்தனையும் பெரிய பண்ணோம். பட் இது வந்து நீங்கள் இந்த இப்போ ட்ரூப்பில் இருப்பாங்களே சார், அவங்கெல்லாம் வந்து வெவ்வேறு ஒர்க்கில் இருப்பாங்க. எல்லா ஒர்க்கில் இருப்பாங்க. பட் இது மாதிரி அமெரிக்காவுக்கு ஃப்ரீயாக போய் எல்லாத்தையும் பார்க்குறதுன்னா வேறு. இன்னொன்று வந்து நான் டே டைம் சும்மா இல்லாத அவங்கள வச்சு வீடியோ ஃபிலிம் வேறு எடுத்துருவேன். அப்படி தான் 3 டெலிகாஸ்ட் ஆச்சு. அமெரிக்காவில் இருக்கானி, தேடினேன் வந்தது, மாரப்பன்.com 3 இது எடுத்துறோம். எல்லாம் பேக்ரவுண்ட் ஃபுல்லாக அமெரிக்கா தான். ஃபர்ஸ்ட் ஷாட்லேருந்து லாஸ்ட் ஷாட் வரைக்கும் அமெரிக்கா தான். ஓகே. எல்லாம் ஏர்போர்ட்டு, பிளேனில், டாய்லெட் வரைக்கும் எடுத்துருவோம் நாங்கள். அண்ட் இன்னும் லைவ் சவுண்டு, ஆல் லைவ் சவுண்ட்ஸ் எல்லாமா ட்ராமாவில் இருக்குது. ஆமாம், இது மாத்திரம் மாரப்பன்.com மாத்திரம் கொஞ்சம் டப் பண்ணோம், பாக்கி எல்லாம் அப்படியே